நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் தரும் யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவில் பேசி உங்களுக்கு வெளியிடுகிறேன். பொதுவாக 9 நவகிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 நவகிரகங்களுமே அவரவர்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே யோகம் தரும் அமைப்பிலே தான் இருக்கிறார்கள். அது இருக்கக்கூடிய ராசியினுடைய நிலையை பொறுத்தது. முதலாவதாக சூரியனை எடுத்துக்கொள்வோம். சூரியன் தான் தலைமை கிரகம். 9 கிரகங்களின் தலைமை கிரகம் சூரியன். சூரியன் அவரது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் அது மிகப்பெரிய யோகம். சூரியன் மேச ராசியிலே செவ்வாயினுடைய ராசியிலே உச்சம் பெற்றிருந்தால் அதைவிட மிகப்பெரிய யோகம். அடுத்து சூரியன் அவரது ராசியிலே அமரவில்லை, உச்ச ராசியான மேசத்தில் அமரவில்லை என்றால் ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய ராசிகளிலே இருந்தால் உன்னதமான யோக பலனை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சி பெற்ற சிம்மத்திலே ஆட்சி பெற்ற சூரியன் அளவில்லாத யோகத்தை தருவார். அதைவிட அதிகமான யோகத்தை உச்சம் பெற்ற சூரியன் மேசராசியிலே உச்சம் பெற்ற சூரியன் தருவார். அதுவும் இல்லை என்றால் 3, 6, 10, 11 ஆகிய ராசிகளிலே சூரியன் இருந்தால் உன்னதமான பலனை தருவார். அதைவிட உன்னதமான பலன் சூரியன் நவாம்ச சக்கரத்திலே சிம்மத்திலே ஆட்சி பெற்றாலோ அல்லது மேச ராசியிலே உச்சம் பெற்று வர்க்கோத்தமமானாலோ 3, 6, 10, 11 ஆகிய ராசிகளில் அவர் வர்க்கோத்தமம் பெற்றாலோ மிக உன்னதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து இரண்டாவதாக சந்திரனுடைய யோக பலன்களை பார்க்கலாம். சந்திரன் கூட கடகராசிக்கு உரிய கிரகம். கடகராசியிலே சந்திரன் இருந்தால் மிக பிரமாதமான யோகம் ஜாதகர்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி சுக்கிரனுடைய ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றால் உன்னதமான பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள். அது தவிர நவாம்ச சக்கரத்திலே சந்திரன் கடகராசியிலே இருந்து வர்க்கோத்தமம் பெற்றாலோ அல்லது உச்ச ராசியான ரிஷபத்திலே வர்க்கோத்தமம் பெற்றாலோ மிக உன்னதமான யோக பலன்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்கும். அது தவிர 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்களிலே லக்கினம் 4, 7, 10 ஆகிய 4 கேந்திர இடங்களிலே சந்திரன் இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தாலும் சரி, அடுத்து சூரியன் 1, 5, 9 ஆகிய மூல திரிகோணத்திலே இருந்தாலும் உன்னதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து செவ்வாயை எடுத்துக்கொண்டால் செவ்வாய் வீர தீரத்தை தரும் கிரகம், அசையா சொத்துக்களை தரக்கூடிய கிரகம். செவ்வாய்க்கு 2 ராசிகள் இருக்கிறது. ஒன்று மேசம் ஆண் ராசி, விருச்சிகம் பெண் ராசி. விருச்சிகத்திலோ அல்லது மேசத்திலோ செவ்வாய் இருந்தால் உன்னதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் தரும், வீர தீரம் பராக்கிரமம், வேகமாக செயல்படும் திறமையை தரும். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமான யோகம் செவ்வாய் மூலமாக ஒரு ஜாதகர் பெற வேண்டுமானால் ஜாதகத்திலே செவ்வாய் மேசராசியிலே இருக்க வேண்டும். நவாம்சத்திலே மேசராசியிலேயே இருந்து அது வர்க்கோத்தமம் பெற வேண்டும். அல்லது செவ்வாயினுடைய உச்ச ராசியான சனியினுடைய மகர ராசியிலே இருந்து
இருந்தால் ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கிடைக்கும். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர செவ்வாய் 3, 6, 11 ஆகிய ராசிகளிலே இருந்தாலும் உன்னதமான யோக பலன்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 6, 11லேயும் நவாம்சத்தில் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்றால் உன்னதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து புதனை பற்றி சொல்லுகிறேன். புதன் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உரிய 2 ராசிக்கு உரிய கிரகம். அந்த 2 ராசிகளிலே முதலிலே மிதுனத்திலே இருந்தால் மிகப்பெரிய பேச்சு திறமையை தரும், கல்வி அறிவை தரும், புத்திசாலித்தனத்தை தரும், மேடை பேச்சாளர்களாக முடியும். இவ்வாறெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதனை பொறுத்தவற்றிலே வர்க்கோத்தமம் என்பது நவாம்சத்திலே அதே மிதுன ராசியில் இருந்தால் நான் சொன்ன பலன்கள் யோக பலன்கள் ஜாதகருக்கு மிக அதிகமாக தரும். கல்வி அறிவு, பேச்சு திறமை, போட்டிகளில் வெற்றி போன்றவற்றை தரும். அடுத்து கன்னி ராசி, புதனுடைய 2வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசியிலே புதன் இருந்தால் அவர் உச்சம் பெறுகிறார். தன் சொந்த வீட்டிலேயே உச்சம் பெறும் கிரகம் ஒரே கிரகம் புதன் தான். ஆக உச்சம் பெற்ற புதன் உன்னதமான உயர்தரமான யோக பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார். கன்னி ராசியிலே புதன் அமையப்பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் மிக அதிகமான கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் நல்ல செல்வத்தை பெற்றவர்களாகவும் நீடித்த ஆயுள் உடையவர்களாகவும் நிறைந்த செல்வத்தை உடையவர்களாகவும் இருக்க முடியும். இவ்வாறு ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நான் சொன்னபடி நவாம்ச சக்கரத்திலேயும் புதன் மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இருந்தால் உன்னதமான யோக பலன்களை ஜாதகர்கள் பெற முடியும். அது வர்க்கோத்தமம். அடுத்து புதனை பொறுத்தவற்றிலே சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், சந்திரன் போன்றவர்களோடு இணைந்திருந்தாலும் அவர்களோடு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஜாதகர்கள் உன்னதமான யோக பலன்களை பெற முடியும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து குரு பகவானை பற்றி சொல்லுகிறேன். குரு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உரியவர். தனுசு ராசியிலே இருந்தால் உன்னதமான ஆண்மையையும் தைரியத்தையும் வீரத்தையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் தருவார். மீன ராசியிலே இருந்தால் உன்னதமான யோக பலன்களை தருவதோடு நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார். அதே நேரத்திலே தெய்வீக பற்று, அடிக்கடி கோயில்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வதும் பிறருக்கு தெய்வ வழிபாட்டின் அருமை பெருமைகளை பற்றி விளக்கி பேசுவதும் மேடை பேச்சாளர்களாகவும் பல ஜோதிடர்கள் இருப்பார்கள். குரு தனது சொந்த ராசியிலே இருந்தால் கிடைக்கக்கூடிய யோகத்தை சொன்னேன். சந்திரனுடைய கடகராசியிலே குரு இருந்தால் உச்சமாகக்கூடிய கிரகம். உச்சமாகக்கூடிய கிரகம் உன்னதமான யோக பலன்களை தரும், நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடுத்து குரு, புதன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்களுடைய சேர்க்கையையோ சுபகிரகங்களுடைய பார்வையையோ பெற்றிருந்தால் உன்னதமான யோக பலன்கள் ஜாதகர்களுக்கு நிச்சயம் உண்டு. பெருமையும் புகழும் அதிகமான கல்வி அறிவும் தருவார். அடுத்து குரு மகர ராசியிலே நீசமாகக்கூடிய கிரகம். நீசபங்க விதிமுறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நீசபங்கம் பெற்றால் உன்னதமான யோகம் உண்டு. நீசபங்கம் பெறாமல் இருந்தாலும் மகர ராசி தவிர 11 ராசிகளிலே
எந்த ராசியிலே குரு இருந்தாலும் உன்னதமான யோக பலன்கள் உண்டு, நீடித்த ஆயுளும் நிறைந்த செல்வமும் உண்டு. அடுத்து அதே போலதான் வர்க்கோத்தமம் பெற்றாலும் வலிமையான யோகத்தையும் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் ஒரு கூட்டத்திற்கோ ஒரு அமைப்பிற்கோ தலைவராகும் தகுதியையும் குரு தருவார். அடுத்து சுக்கிரனை பொறுத்த மட்டிலே அவருக்கு சொந்த வீடு ரிஷபம் துலாம். ஆக சொந்த வீடான ரிஷபத்திலே இருந்தால் உன்னதமான யோக பலன்களை தருவார். அதே போல நவாம்ச சக்கரத்திலேயும் சுக்கிரன் ரிஷபத்திலேயே இருந்தால் அது வர்க்கோத்தமம், அதைவிட உன்னதமான யோக பலன்கள் உண்டு. பொதுவாக சுக்கிரன் இல்வாழ்க்கை குறித்த விஷயங்களுக்கு காரக கிரகம். ஆக இல்வாழ்க்கை தொடர்புக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சொந்த வீடான ரிஷபம் துலாமிலே ஆட்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து அவர் கன்னிராசியிலே துலாம் இருந்தால் நீசமாகக்கூடிய கிரகம். நீசபங்க விதிமுறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே. அதன்படி நீசபங்கம் பெற்றால் உன்னதமான யோக பலன்களை ஜாதகர் பெற முடியும். நீசபங்கம் பெறாமல் இருந்தால் அவர் நவாம்சத்திலே கன்னியை தவிர வேறு எந்த ஒரு ராசியில் இருந்தாலும் அந்த நீசபங்கம் பலன் குறையும், நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜாதகருக்கு. அடுத்து சனி பகவானை பற்றி சொல்லுகிறேன். சனி பகவானுக்கு சொந்த வீடு மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகள். அந்த 2 ராசிகளிலே ஏதாவது ஒரு மகரத்திலேயே சனி பகவான் ஆட்சி செய்கிறார் என்றால் அது உத்தமமான யோக பலன்கள். அடுத்து கும்பராசியிலே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் என்றால் அது உயர்ந்த யோக பலன்களை தரக்கூடிய பலன்கள். அடுத்து நவாம்ச சக்கரத்திலே மகரத்திலேயோ அல்லத்திலேயோ கும்பத்திலேயோ சனி பகவான் வர்க்கோத்தமம் பெற்றால் உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தருவார். சனி துலாம் ராசியிலே உச்சமாகக்கூடிய கிரகம். சுக்கிரன் நட்பு கிரகம். சுக்கிரனுடைய ராசியிலே சனி இருந்தால் அவர் உச்சமாகக்கூடிய கிரகம். உச்சமாகக்கூடிய கிரகம் வெளிதேச வாழ்க்கை ஜாதகருக்கு கொடுக்கும். அதன் மூலம் செல்வம் செல்வாக்கு யோகம் பெருகும். ஒரு கூட்டத்துக்கோ ஒரு சங்கத்துக்கோ அல்லது பணிபுரியும் உத்தியோகத்திலேயோ உயர்ந்த பதவியை பெற்று தலைவராக விளங்கக்கூடிய நிலையையும் அவருக்கு கீழே பல பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையையும் ஜாதகர்கள் பெறுவார்கள். உச்சம் பெற்ற சனி துலாம் ராசியிலே நவாம்சத்தில் இருந்தாலும் அது வர்க்கோத்தமம், மிக உயர்ந்த உன்னதமான பலன்கள் தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சனியானவர் அவர் மேச ராசியிலே தனியாக இருந்தால் நீசமாகக்கூடிய கிரகம். நீசபங்க விதிமுறைகள் நிறைய உள்ளது. அதன்படி நீசபங்கம் பெற்றால் உன்னதமான யோக பலன்களை ஜாதகர் பெறுவார். நீசபங்கம் பெறாவிட்டாலும் நான் சொன்னது போல அவரது சொந்த வீடான மகரம் கும்பத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் துலாமிலே உச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் உன்னதமான பலன்களை தருவார். அடுத்து ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்கு என்று 12 ராசியிலே எந்த ராசியும் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒதுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் இல்லாத ஜாதகம் இருக்காது. கண்டிப்பாக ராகு கேது இல்லாத ஜாதகம் யாருக்குமே இருக்காது. ராகு கேதுகளை பொறுத்தவற்றிலே ஜோதிட சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம். இப்போ உன்னதமாக பொதுவாக இப்போ அவர் ரிஷப ராசியிலேயோ துலாம் ராசியிலேயோ அல்லது துலாம் உச்சம் வேறு எந்த ராசியிலே இருந்தாலும்
அவர் நீசபங்கம் பெறாமல் வர்க்கோத்தமம் பெற்றால் உன்னதமான பலனை தருவார். அதோடு அவர் சனி, ராகு, கேதுக்கள் பொதுவாக அசுப கிரகங்கள் என்று சொன்னாலும் 3, 6, 11 ஆகிய 3 ராசிகளிலே ராகு கேது இருந்தாலும் ராகு கேதுகளுக்கு வீடு உடுத்த கிரகம் நல்ல நிலையிலே என்றால் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அல்லது சுப கிரகங்களோடு இணைந்தோ அல்லது வர்க்கோத்தமம் பெற்றோ இவ்வாறு இருந்தால் ராகு கேதுகள் உன்னதமான பலன்களை தருவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நான் 9 கிரகங்கள் யோகம் தரும் நிலையை பற்றி உங்களுக்கு விளக்கி பேசியிருக்கிறேன். ஜாதகர்கள் தங்களது ஜாதகத்தை அவர்களே எடுத்து நான் சொன்ன கருத்துக்கள் ஜாதகத்திலே இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிந்து அவரவர்கள் பெறக்கூடிய யோக பலன்களை அறிந்து பலனடைய வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.